वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பாகவத புராணத்தை நாரதர் ஆனந்தவனத்திலே சொல்லிக்கொண்டு வரும்பொழுது சனகர் என்பவர் நாரதருக்கு பாகவதத்தினுடைய ஏற்றத்தை அவர் சொல்லத் தொடங்குகிறார். நர்மதா நதி தீரத்திலே ஆத்மதேவர் என்பவர் துந்துளி என்கிற தன்னுடைய பத்னியோடு ரிஷிகர் என்கிற மகரிஷியினிடத்திலே பிள்ளை வேண்டும் என்று வேண்டினார்கள். இதைத்தான் நேற்றைய தினம் கடைசியாக அனுபவித்தோம். அவர் தன்னுடைய தபஸினுடைய வலிமையை ஒரு பழத்துக்குள்ளே புகுத்தி, இந்த பழத்தை உன்னுடைய பத்னியை புஜிக்கச் சொல்லுவாய், உங்களுக்கு சத்புத்திரன் பிறக்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணி பழத்தை கொடுத்தார். அவர் தன்னுடைய பத்னியான துந்துளியினிடத்திலே கொடுத்து, இந்த பழத்தை நீ புஜிப்பாய் என்று கொடுத்தார். அவள் அந்த பழத்தை, ரிஷி கொடுத்த பழத்தை அப்படியே சாப்பிட வேண்டியதானே. ஆனால் அப்படி உண்ணாமல் அவள் அந்த பழத்தை பார்த்து கொண்டு, இந்த பழத்தை நான் சாப்பிட்டா நான் கர்ப்பம் தரிப்பேன், கர்ப்பம் தரித்தா வயிறு பெருசாகும், வயிறு பெருசாச்சுன்னா என்னால் நடக்க முடியாது, என் வீட்டு வேலைகளை செய்ய முடியாது, வீட்டு வேலைகளை செய்ய முடியலைன்னா அதை செய்கிறதுக்கு நான் வேலைக்காரி வைக்கணும், வேலைக்காரியை வேலைக்கு வச்சா நான் எங்கே பணம் வைக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும், என்னால் முடியாத சமயத்தில் என்னை அடித்துவிட்டு அவள் பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடினால் எப்படி என்னாலே ஜீவிக்க முடியும்? நான் கர்ப்பம் தரிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஊருக்குள்ளே புலி வந்துடுத்துன்னு வச்சுப்போம், அப்போ என்னால் எப்படி தப்பித்து ஓட முடியும்? இந்த கற்பனை, இவ்வளவு கற்பனைங்கிறது தேவையில்லை. ஆனால் அந்த துந்துளிங்கிறவள் செய்தாள். புலி வந்துடுத்துன்னா என்னால் எப்படி ஓட முடியும்? கர்ப்பம் தரித்தா பணத்தை யாராவது எடுத்துட்டு போயிட்டா நான் எப்படி துரத்தி பிடிக்க முடியும்? யோசித்த துந்துளி அவள் பார்த்து, இந்த பழத்தை நாம் புஜிக்கக்கூடாது என்று முடிவு செய்தாள். அந்த துந்துளிக்கு ஒரு சகோதரி இருந்தாள். அவள் பார்த்து சொன்னான், கவலைப்படாதே, எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தைய வேணால் நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், என்னுடைய பர்த்தாவுக்கு நீ சிறிது பணம் கொடுப்பாய், அந்த குழந்தைய உன்னுடைய குழந்தைன்னு உன்னுடைய பர்த்தாவினிடத்திலே சொல்லிவிடுவாய் சொன்னான். அவள் அப்படியே சரி கேட்டுக்கொண்டாள். தன்னுடைய சகோதரியினுடைய கணவருக்கு சற்று பணத்தை கொடுத்தாள். அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக வாங்கி கொண்டாள். இப்போ இந்த பழத்தை அப்படியே தூக்கி வீசிவிட்டாள். இது எதுவுமே ஆத்மதேவருக்கு தெரியாது. ஆத்மதேவர் பழத்தை நீ சாப்பிடுன்னு கொடுத்துவிட்டு நியமத்தோடு இருப்பாயின்னு சொல்லிவிட்டு அவர் தவம் புரிய சென்று விட்டார். ஆனால் அதுக்குள்ளே தன்னுடைய சகோதரியினுடைய குழந்தையை தன்னுடைய குழந்தையாக வாங்கி கொண்டாள். அவள் பார்த்து, அந்த குழந்தை பிறந்தவுடனே ஏதோ ஒரு வியாதியினாலே மாண்டு விட்டது அப்படின்னு உலகத்தவருக்கு சொல்லி இந்த குழந்தைய துந்துளிக்கு கொடுத்து விட்டார். துந்துளி சிறிது பணத்தை கொடுத்து அந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டாள். இப்போ இந்த குழந்தை வளர்ந்து வருகிறான். அவனுக்கு துந்துகாரி என்று பெயர். அதே சமயத்தில் இப்போ அவள் பழம் வச்சிருந்தா இல்லையா, அந்த பழத்தை தூக்கி வீசி விட்டாள், வீசி எரிந்து விட்டாள். அந்த பழம் பசுமாட்டினுடைய கொட்டில், அந்த பசுமாட்டு கொட்டிலுக்கு அருகிலே உருண்டு சென்றது. அதை ஒரு பசுமாடு தானும் புஜித்து விட்டது. பசு சாத்விகமான பிராணி. அந்த பிராணி அந்த பழத்தை தானும் புஜித்தது. சரியாக 3வது மாதம் அது ஒரு பிள்ளையை ஈன்றது. பசுவினிடத்திலிருந்து ஒரு பிள்ளை பிறந்தார். ஆனால் மனித உருவில் எல்லா அவயவங்களும் இருந்தது. ஆனால் காது மட்டும் பசுவினுடைய காதோடு அவர் பிறந்தார்.
அதனால் அவருக்கு கோகர்ணர் என்று பெயர். கர்ணம் அப்படின்னா காது, கௌஹு அப்படின்னா பசு, கோகர்ணர் அப்படின்னா பசுவினுடைய காது படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பசுவுக்கு இந்த ரிஷியினுடைய தவ வலிமையினால் ஏற்பட்ட அந்த பழத்தை புஜித்து ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு கோகர்ணர் என்று பெயர். அதே சமயத்தில் சகோதரிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ஆத்மதேவர் தவம் முடித்துவிட்டு திரும்பி வந்தார். இதுதான் நம்முடைய குழந்தை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் என்னுடைய மார்பிலே பால் இல்லை, என்ன செய்வது? என்னுடைய சகோதரிக்கு குழந்தை பிறந்தது, ஆனால் அந்த குழந்தை மாண்டு விட்டது. வேணும்னா அவளை நம்மோடு இருத்தி வைத்து கொள்ளலாம், அவளிடத்திலிருந்து பாலை பருகட்டும் சொல்ல ஆத்மதேவரும் சரி சொன்னார். அதே போல ஆத்மதேவர் அவரிடத்தில் நடந்தது எல்லாத்தையும் சொன்னார்கள். குழந்தைக்கு அந்த துந்துக்காரி என்கிற பிள்ளைக்கு இந்த துந்துளியினுடைய சகோதரி பாலை கொடுத்து வளர்த்தாள். அந்த பிள்ளையும் பெரியவன் ஆனான், கோகர்ணனும் பெரியவனாக ஆனான். ஆனால் கோகர்ணன் நல்ல குணங்களோடே வளர்ந்தான், வேதத்தை அத்தியனம் செய்தான், தானத்தை கொடுப்பவனாக, வேத பாகங்களை கற்று அதை ஓதுவிப்பவனாக, அந்தணருக்கு இருக்கக்கூடிய இயல்போடே கோகர்ணன் வளர்ந்தான். ஆனால் துந்துகாரி என்பவன் பல தீமைகளைத் தானும் புரிந்தான். பொய் பேசினான், களவாடினான், பிணத்தினுடைய வாயில இருந்து அரிசி விழுமே அந்த அரிசியையும் தானும் எடுத்து புஜித்தான். காட்டிலே ஆயுதங்களை வைத்துக்கொண்டு வயதானவர்களிடத்திலே ஆயுதங்களை காட்டி செல்வத்தை பிடுங்கினான். வேஷ்யா ஸ்திரீகளோடு தானும் சுற்றினான். தகப்பனாரும் தாயாரும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டோமே வருத்தத்தோடே இருந்தார்கள். அப்போ கோகர்ணன் பார்த்து தகப்பனாருக்கு உபதேசம் பண்ணினான். இந்த உலகத்திலே எதுவுமே நிலையாக இருப்பது என்பது கிடையாது. காலையில் ஒரு சமையல் பண்ணினோம், ஒரு உணவு செய்தோம், அதுவே ராத்திரி இருக்க மாட்டேங்கிறது. அப்படின்னா இந்த சரீரம்ங்கிறது எப்படி நிலையாக இருக்கும்? அதனால் நீர் காட்டுக்கு சென்று நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளையே தியானிப்பீர். கோகர்ணன் தகப்பனாருக்கு உபதேசம் பண்ணினார். கோகர்ணனுடைய உபதேசத்தை கேட்டு தகப்பனார் காட்டிற்கு சென்றார், தவம் புரிந்தார், தன்னுடைய உடலை நீத்தார், முக்தி அடைந்தார். இப்போ துந்துகாரி தன்னுடைய தாயாரிடத்தில், துந்துளியினிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கொடு என்று அவளிடத்திலிருந்து பணத்தை பிடுங்கி கொண்டு சென்றான். அவளுடைய கழுத்தில் இருந்த திருமாங்கல்யம் அதை கூட விடாமல் தானும் பிடுங்கி கொண்டு சென்றான். விலை மாதர்களோடு சுற்றி திரிந்தான். அந்த தாயார் பார்த்து, இப்படி ஒரு தீயவனான ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டோமே, வருத்தத்தோடு அவள் கிணற்றிலே குதித்து அவள் மாண்டு விட்டாள். கோகர்ணன் தீர்த்த யாத்திரை சென்று விட்டான். இப்போ துந்துகாரி என்கிற துஷ்டன் 5 விலை மாதர்களை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிலே குடும்பம் நடத்தினான். அவர்களை தன் வீட்டிலே வைத்துக்கொண்டு அங்கேயே அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொண்டு அவன் வாழ்ந்து வருகிறான். அந்த 5 பேரும் இவ்வளவு பணம் காணாது, இவ்வளவு நகை காணாது, இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு கேட்டா. அதனால் அந்த துந்துகாரிங்கிறவன் ராஜாவினுடைய கருவூலத்திற்கு சென்றான். அங்கேயே கொள்ளையடித்தான். யாருக்கும் தெரியாமல் கொள்ளையடித்த மொத்த நகைகளையும் 5 விலை மாதர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். அவர்களுடைய ஆனந்தத்தை பெற வேணும் என்பதற்காக இருந்தான். இப்போ அவன் 5 பேரும் பேசுகிறா, இவ்வளவு செல்வம் இதுவரைக்கும் இவன் கொடுத்ததே கிடையாதே, ராஜாவின் இடத்துலேருந்து தான் கொள்ளையடித்திருக்கிறான். கண்டிப்பாக ராஜா ஒரு நாள் இவனை பிடித்து விடுவர். பிடித்த உடனே மொத்த செல்வத்தையும் இவனிடத்திலிருந்து பிடுங்கி விடுவர். அதுக்கு முன்னாடி நாம் மொத்த செல்வத்தையும் பங்கிட்டு கொள்ளுவோம். பங்கிட்டு கொண்டு ஆகிவிட்டது. எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துட்டாச்சு. ஆனால் இவன் உயிரோடு இருந்தால் இவன் நம்மை காட்டி கொடுத்து விடுவனே, அதனால் இந்த துந்துக்காரியையும் கொன்று விடுவோம் என்று அந்த 5 பேரும் கொல்லணும்னு முடிவு பண்ணினா. கழுத்தில் கயிறை சுற்றினார்கள், இழுத்தார்கள். அப்பவும் பிராணன் போகலை. என்ன செய்வது? 5 பேரும் கொள்ளிக்கட்டையை எடுத்து அவனுடைய முகத்திலேயும் கண்களிலேயும் வீசி எறிந்து ஒருவாறு அவனை கொன்று போட்டார்கள்.
இப்போ 5 பேரும் தானும் பிரிந்து விட்டார்கள். துந்துகாரி அவன் மாண்டு போனான். துந்துகாரி தான் செய்திருக்கக்கூடிய செயலுக்கு பிசாச உருவத்தோடு சுற்றித் திரிந்தான். இப்போ பிசாச உருவத்தோடு இருக்கக்கூடிய அந்த துந்துகாரி அவன் எப்படி நற்கதியை அடைந்தான் என்பதை நாளைய தினம் நாமும் அனுபவிக்கலாம்.